Hi guys, welcome to DJK YouTube channel. இன்னைக்கு நம்ம YouTube channelல quilling paper வச்சு வீட்லயே ஈஸியா ஒரு சிம்பிளான ஜிமிக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீட்ல இருக்கிற பொருள் வச்சு செய்யலாம். இதுக்கு வெளியில போய் எந்த பொருளும் வாங்கணும்னு அவசியமே இல்ல. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ நம்ம ஜிமிக்கி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நீங்க quilling paper வாங்குனீங்கனால இதெல்லாம் வந்து செட்டா கொடுத்துருவாங்க. அது என்னன்னா நான் இப்ப சொல்றேன். quilling paper எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெண்டு கலர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க அந்த கலர் எடுத்துக்கலாம். நான் ரெட் கலரும் ஒயிட் கலரும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க அந்த கலர் எடுத்துக்கலாம். அடுத்து ஹூக் எடுத்துக்கிறேன். ஜமிக்கி எடுத்துக்கிறேன். ஜமிக்கி வந்து நான் வந்து ஒயிட் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எந்த ஸ்டோன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து quilling paper சுத்துறதுக்கு நான் நீடில் எடுத்துக்கிறேன். இந்த நீடில் வந்து தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா வேணா நீங்க கையில கூட சுத்திக்கலாம். ஆனா இதுல சுத்தினா கொஞ்சம் ஈஸியா வேலை ஆகும். நெக்ஸ்ட் ஃபெவிகால் எடுத்துக்கிறேன். சுகாஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சிசர்ஸ், அப்புறம் மோல்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த செட் வந்து நீங்க quilling paper வாங்கும் போதே தருவாங்க. நம்ம இதுல சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எவ்வளவு பெருசு வேணாலும் ஜிமிக்கி செஞ்சுக்கலாம். எந்த கலர் தேவையோ அந்த ரெண்டு கலர் மட்டும் இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். அதுல கம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு ஒயிட் கலரையும் இது மேல ஒட்டிடுறேன். இப்படி நீங்க எந்த ரெண்டு கலர் எடுக்கிறீங்களோ அதை இப்படி ஒட்டிடுங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு செட்டையும் ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு அதை கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. இது மாதிரி இப்போ நம்ம ரெண்டு செட்டையும் இப்படி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நான் நீடில் எடுத்து அதை லைனாக சுற்றிக்கிறேன். இப்போ நான் நீடில் எடுத்து அதை ரவுண்டாக இப்படி சுற்றிக்கிறேன். இது ரொம்பவே ஈஸி. இது ஷேப் கூட கரெக்டாக வரும் நம்ம இதில் சுற்றினா. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ தான் அந்த ஜிமிக்கி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து புரியாது உங்களுக்கு. இது வந்து பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை மட்டும் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் ஈஸியாக செஞ்சுருவீங்க. இது பிகினர்ஸ்க்கான வீடியோ. நான் ப்ரொஃபஷனலுக்கான வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் விடாமல் சுற்றணும். அப்படி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது வந்து உடனே எல்லாமே வந்து பிரிஞ்சிடும். ரொம்பவே டைட்டாக சுற்றுங்க. லூஸாக சுற்றினீங்கன்னா வரவே வராது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் ஃபுல்லாக. அவ்வளோதான், நம்ம இப்போ சுற்றி முடிச்சாச்சு ஃபுல்லாக. இப்போ லாஸ்ட்டாக கம் போட்டு ஃபினிஷிங் டச் கொடுத்துடலாம். கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. எப்பயே நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டியாச்சு. நம்ம இதே மாதிரி நீங்கள் ரெண்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மோல்டு யூஸ் பண்ணி ஜிமிக்கி செய்யலாம். உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் அந்த மோல்டில் வச்சு பாருங்கள். எனக்கு இது செட் ஆகுது, அதனால நான் இதில் வச்சு ஜிமிக்கி பண்ணுறேன். அவ்வளோதான், எவ்வளோ அழகாக ஜிமிக்கி வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் இதுவே கையிலலாம் பண்ணிங்கன்னா அது வந்து வேறு ஷேப்பில் போயிடும். அது மட்டும் இல்லை, ஜிமிக்கி வந்து ஒழுங்காக வராது. நம்ம அதுக்கு பதில் இந்த மோல்டு யூஸ் பண்ணால் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஜிமிக்கி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மோல்டில் யூஸ் பண்ணிட்ட அப்புறம் உள்ளே கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் க்ரிப்பாக இருக்கும், அது பிரியாமலும் இருக்கும். நீங்கள் கம் அப்ளை பண்ணலைன்னா அது வந்து லூஸாக இருக்கும். இப்போ நம்ம சுகாஜ் எடுத்து இந்த ஜிமிக்கிக்குள்ளே பின் பக்கமாக அப்ளை பண்ணிக்கலாம். பேக் சைடு அப்ளை பண்ணிவிட்டு மேலே லைட்டாக வளைச்சி விட்டுருங்க. இப்படி வளைச்சி விட்டுடுங்க. இப்படி நல்லா வளைச்சி விட்டுருங்க. இதுக்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் ஹூக்கில் இந்த மாதிரி ஒரு ரிங் இருக்கும், அந்த ரிங்கை இப்படி வெளியில் வளைச்சி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம இதுக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ளே போட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அந்த ஹூக் போட்டு இந்த மாதிரி நல்லா மாட்டிக்கோங்க. இப்போ நம்ம டெக்கரேஷனுக்காக ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். இங்கே இப்படி கம் அப்ளை பண்ணி நம்ம ஒரு ஸ்டோன்ஸை இதில் ஒட்டிக்கலாம். நான் டெக்கரேஷனுக்காக இந்த இடத்துல மட்டும் ஸ்டோன்ஸ் ஒட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டோன் செயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டோம். இதை கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. நம்ம இன்னொரு ஜிமிக்கி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம வீட்டிலையே ஜிமிக்கி செய்யலாம்.
இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.